வணக்கம் நேயர்களே, இது கேட்வே கோச்சிங் சென்டரின் டிஎன்பிசி தேர்வுக்கான கரண்ட் அஃபேர்ஸ். மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இன்று மார்ச் 10 செய்தித்தாள்களில் இடம்பெற்ற மிக முக்கியமான செய்திகள் சிலவற்றை நாம் பார்ப்போம். திரிபுராவின் முதல் மந்திரியாக பிப்லாப் குமார் தேவ் பதவியேற்றார். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த பிப்லாப் அவர்கள் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில், திரிபுரா சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல் மந்திரியாக சிஎம்மாக பதவி பிரமாணம் எடுத்திருக்கிறாங்க. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். திரிபுராவின் முதலமைச்சரின் பெயர் பிப்லாப் குமார் தேவ். இந்த பதவியேற்பு விழாவில் நடந்த ஒரு மனதிற்கு இனிமையான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 20 ஆண்டு காலமாக பதவியில் இருந்த மாணிக் சர்க்கார் அவர்கள் நேற்று ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணாங்க. அப்படி அட்டன் பண்ணும்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மணி சர்க்கார் அவர்களை திரிபுராவை ஆட்சி புரிய கைட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறாங்க. கடந்த 20 ஆண்டு காலமாக ஆட்சி புரிந்தவர்கள் நீங்கள், புதிதாக ஆட்சிக்கு வந்திருப்பவர்கள் நாங்கள். ஆகையால் உங்களின் ஆலோசனைகள் எங்களுக்கு அவசியம் தேவை. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அனைவரின் மனதிற்கும் ஒரு இதமான செய்தியாகும். ஸோ நமக்கு தேவையான செய்தி என்பது திரிபுராவின் முதலமைச்சரின் பெயர் பிப்லாப். இன்றைய செய்தித்தாளில் இடம்பெற்றுள்ள இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேலட் ரெமிட்டன்சஸ் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம இப்போ பேடிஎம், ஏர்டெல் மணி இந்த மாதிரி வேலட் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? இன்னொருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக நம்ம அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம், ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் கடந்த சில நாட்களாக ரொம்ப டவுனாகவே இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் கேஒய்சி அப்படிங்கிறது என்னன்னா, நோ யுவர் கஸ்டமர்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும். டீட்டெயில்ஸ் அப்படின்னா ஐடி ப்ரூஃப்ஸ், அதாவது கஸ்டமரோட ஆதார் நம்பர். இப்போ மிக முக்கியமாக இருக்கிறது ஆதார் எண் மட்டும்தான். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கேட்பாங்க, பேன் கார்டு கேட்பாங்க, லைசன்ஸ் கேட்பாங்க, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஆதார் தான் ரொம்ப அதிகமான முக்கியத்துவத்தில் இருக்குது. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேடிஎம் அக்கௌண்ட்டு இந்த மாதிரி வேலட் மற்றதெல்லாம் எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாமல் ஓப்பன் பண்ணியிருப்போம், இல்லாட்டி ஆதார் நம்பரை இணைக்காமல் இருந்திருப்போம். இந்த மார்ச் மாதத்தில் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணிட்டாங்க. கேஒய்சி, அதாவது கேஒய்சி அப்படிங்கிறது நோ யுவர் கஸ்டமர்னு சொல்லுவாங்க. கேஒய்சி அப்படிங்கிறது ஆன்லைன் மூலமாக உங்களோட ஆதார் எண்ணை நீங்கள் பதிய வைக்கக்கூடியது தான். இது பதிவு பண்ணாததுனால பல வேலட் அக்கௌண்ட்ஸ்கள் இப்பொழுது ஆப்ரேட் பண்ண முடியாமல் மக்கள் இருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ், 70% பரிவர்த்தனைகள் இப்போது முடங்கி கிடைக்கிறது. பொதுவாக ஒரு நாளைக்கு 100 பேர் வேலட் மூலமாக, பேடிஎம் மூலமாகவோ, ஏர்டெல் மணி மூலமாகவோ டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 30 பேர் தான் பண்ணுறாங்களாம். ஏன்னா அந்த 30 பேர் தான் ஆதார் எண்ணை இணைத்திருக்கிறார்கள். மற்றவங்களாம் இணைக்காதனால பெரிய பிரச்சனைக்கு உண்டாகிட்டு இருக்குது. அவங்களால எந்த ஒரு டிரான்சாக்ஷன்ஸும் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. வரும் காலங்களில் ஆதார் எண்ணை இணைத்து அனைத்து வேலட்டுகளும் சிறப்பாகவே செயல்படும் என்பதை நம்புவோம். அடுத்த செய்தி, கையெழுத்திட்டார் அதிபர் ட்ரம்ப். ஸ்டீல், அலுமினியம் இறக்குமதிக்கு வரி விதிப்பு 15 நாளில் அமலாகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, மற்ற நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யக்கூடிய ஸ்டீல் மற்றும் அலுமினியத்துக்கு இறக்குமதி வரி விதிப்பை ஜாஸ்தி பண்ணுறாங்க நம்ம அமெரிக்காவில். அதற்கான அக்ரிமெண்ட்டில் நம்ம ட்ரம்ப் அவர்கள் சைன் பண்ணியிருக்காங்க. இதனால் பெரிய இழப்பு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கும். ஏன்னா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஸ்டீல், அலுமினியம் நம்பி நம்ம பொருளாதாரம் அமைந்திருக்கிறது. இப்போ வரி விதிப்பு அதிகமாகறதுனால கொஞ்சம் ஏற்றுமதிகள் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவும் சைனாவும் நம்புறனால இது இந்தியாவுக்கு ஒரு பாதகமான நியூஸ் தான். பார்ப்போம் வரும் காலங்களில் என்ன ஆகுது அப்படின்னு. இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவு மீது மிகுந்த வருத்தத்தில் உள்ளார். காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள் அமெரிக்காவில் ரொம்ப பிரபலம். இப்போ இந்தியாவில் அவங்க பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. அதாவது அங்கே மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே அதை இறக்குமதி பண்ணி இங்கே சேல்ஸ் கொண்டு வர போகிறாங்க. அப்படி நடக்கும்போது இந்தியா என்ன பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100% வரி விதிச்சாங்க. அதனால் ரொம்பவுமே சங்கடங்கள் ஏற்பட்டது. ட்ரம்பின் தலையீட்டுக்கு பிறகு அந்த வரி விதிப்பை 50% குறைத்தார்கள். ஆனால் இதுவும் ட்ரம்ப்புக்கு பெரிய அளவில் ஒரு திருப்தியை ஏற்படுத்தலை. அதனால் ட்ரம்ப்பும் சொல்லியிருக்கிறாரு, இந்தியாவுக்கும் நாங்கள் விரைவில் 50% வரி விதிப்பை வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாகனங்களுக்கு அமெரிக்காவிலும் இனிமேல் 50% வரி வைப்போமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. பார்ப்போம் என்ன ஆகிறது என்று. இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கிற மிக முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடகொரிய தலைவர் கிம் ஜாங் அன்
இருக்கார் இல்லைங்களா, எல்லாத்தையுமே பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் இவர். எவருக்கும் அஞ்சாமல் எல்லா ஏவுகணை சோதனையும் அணு ஆயுத சோதனைகளும் நடத்தி கொண்டே இருக்கிறார். எப்பவுமே போருக்கு தயாராகக்கூடிய நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கும் இவர் முதல் முறையாக அதிபர் ட்ரம்ப்புடன் பேசுவதற்கு தயார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். இதற்கு ட்ரம்ப் அவர்களும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இரு பெரு நாடுகளுக்கும் ஒரு நல்லுறவு வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த சந்திப்பு நிகழும் என்று நம்பப்படுகிறது. வடகொரியாவுடன் பேச்சு அமெரிக்க அதிபர் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ட்ரம்ப்பும் கிம்மும் மே மாதம் சந்திப்பதாக உள்ளது. அடுத்த செய்தி, நம்ம இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்களை கருணை கொலை செய்யலாம், அதாவது ரைட் டு கில், மெர்சி கில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு சுப்ரீம் கோர்ட் இப்போ ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்படும் அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு அப்படின்னா, அதாவது மருத்துவ உதவி இல்லாமல் அவரால் வாழ முடியாது என்ற சூழ்நிலையில் உள்ளவர்களை கருணை கொலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆகிருக்கு. இந்த முடிவை எடுக்கக்கூடிய முழு அதிகாரமும் டாக்டர்ஸ் கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அடுத்த செய்தி, நம்ம பாண்டிச்சேரி புதுச்சேரியில் சர்வதேச ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆவணப்படங்கள் விழா நடந்துகிட்டு இருக்குது. எடிட்டர் லெனின் ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. வருடம் சிறந்த 3 ஆவணப்படங்களுக்கு மாணிக் சர்க்கார் பெயரில் விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. மாணவர்கள் மக்கள் நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம்தான் இது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத பின்னாடி பார்ப்போம். இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு பெயர், நம் மனதில் நிறுத்த வேண்டிய இன்னொரு பெயர் மாணிக் சர்க்கார். ஆமாம் நேயர்களே, சமீபத்தில் திரிபுராவின் சிஎம் பதவியை இழந்தவர் மாணிக் சர்க்காரின் பெயரில் விருது வழங்கப்படுகிறது. அப்புறம் இலங்கையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் சட்டம் ஒழுங்கு அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது அப்படின்னு நேற்றைய நிகழ்வில் பார்த்தோம். அதன் தொடர்ந்து இன்றைய நிகழ்வில் பெரியதாக மாற்றங்கள் ஏதும் இல்லைனாலும் அவர் பதவி இழந்து விட்டார். அவரின் பதவிக்கு புதியதாக வந்துள்ளவரின் பெயர் ரஞ்சித் மத்ம பண்டாரா அவர்கள் புதியதாக பதவியேற்றிருக்கிறார்கள். இலங்கை நாட்டின் அதிபர் மைத்ரிபாலா சிறிசேனா அவர்கள் ரணில் விக்ரமசிங்கேவின் பதவியை பறித்ததுடன் அல்லாமல் அவரே இலங்கை அதிபர் மைத்ரிபாலா சிறிசேனா அவர்கள் ரஞ்சித் மத்ம பண்டாரா அவர்களை அதே பணிக்கு அமர்த்தியுள்ளார். இதில் நமக்கான செய்திகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை அதிபரின் பெயர் மைத்ரிபாலா சிறிசேனா, இலங்கையின் பிரதமரின் பெயர் ரணில் விக்ரமசிங், சட்டம் ஒழுங்கு துறை பிரதமரிடமிருந்து பறிக்கப்பட்டு இப்பொழுது புதியதாக ரஞ்சித் மத்ம பண்டாரா அவர்களிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. நமக்கான அடுத்த செய்தி, இன்றைய நாளிதழ்களின் செய்தி முடிவடைந்தது. மீண்டும் நாளை சந்திப்போம். இது கேட்வே கோச்சிங் சென்டர் வழங்கும் TNPSC தேர்வுக்கான தினசரி கரண்ட் அஃபேர்ஸ்.